சைஸான ஜிலேபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டுட்ருக்காங்க பாலத்துக்கு கீழே நம்ம ஏரியில். அங்கே தான் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அதுதான் நம்ம வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் இடம்லாம். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே தண்ணி தான். தண்ணி நடுவில் வந்து இந்த பாலம் மாதிரி போய்ட்டுருக்கோம். இதில் தான் எல்லாம் தூண்டி போட்டுருக்காங்க. எல்லாம் ஜிலேபி தான் மாட்டுது, சைஸான ஜிலேபி தான். அதான் நம்ம போய் வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாலம். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்களா. காலையிலே வந்துட்டோம், எல்லாம் நம்மளும் வந்துருக்கோம். காலையிலே ஃபுல்லாக நத்தை கித்த எல்லாமே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஏகப்பட்ட மீன் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த இடத்துல தான் நிறைய மீன் அடிக்குது. அதனால் இங்கே நிறைய பேர் வராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். நம்ம காலைல வந்திருக்கோம். இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கே பாருங்கன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. பிரிட்ஜுக்குள்ளே ஏகப்பட்ட ஜிலேபி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏரியில் பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷ் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேலி மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பிடிச்சிட்ருக்காங்க. நம்ம அங்கே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் பிடிச்சிட்ருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் காலையிலே வந்துட்டாங்க. நல்லா மீன் மாட்டுது சூப்பராக. அதான் வந்துட்டாங்க எல்லாம் தூண்டில் தான் வச்சு பிடிக்கிறாங்க. கை தூண்டி இந்த மாதிரி இது தான். நல்லா சைஸான ஜிலேபி அடிக்கிறாங்க. எல்லாம் போய் பார்க்கலாம். வச்சிருக்காங்க. ஸ்டிக்கு துண்டி தான். ஸ்டிக்கு துண்டி வச்சு அடிக்கிறோம். சைஸாக இருக்குது ஜிலேபி. சிங்கத்தில் ஒருத்தர் மீன் பிடிச்சிருக்காரு. தூண்டில் போட்டு தான். இடம் எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏகப்பட்ட பேர் மீன் பிடிச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் மீன் பிடிச்சிருக்கிறாங்கன்னு. ஃபுல்லாக தூண்டில் தான். சின்ன பாய்
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலத்தாண்டு இந்த பக்கம் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐயா பிடிச்சிட்ருக்காரு மீன். இந்த இடத்துல தான் எப்படி இருக்குது பாருங்கள், இடம் செம்மையாக இருக்குது பாருங்கள். லொக்கேஷனும் சூப்பராக இருக்குது. அங்கே 2 பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட பேர் பிடிச்சிட்டே இருக்காங்க மீன். நிறைய மீன் மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜிலேபி இந்த ஏரியில். பாருங்கள், நம்ம ஐயா போட்டுருக்காரு. அழகாக ஐயா செட்டிங்காக வந்து உக்காண்டாரு. சூப்பராக மீன் பிடிக்கிறதுக்கு உட்காந்துருக்காரு பாருங்க ஐயா. நல்லா சைஸான ஜிலேபி அடித்து தூவார் பாருங்கள். நல்ல வேட்டை தான் இன்றைக்கி. செம்மையாக மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட மீன் இருக்குதுங்க. இந்த டேங்க்ல நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சைஸான ஜிலேபி ஐயா அடிச்சிட்டா பாருங்க. செம்மையாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய ஜிலேபி பாருங்களேன். எப்படியும் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். நல்ல சைஸான ஜிலேபி. ஐயா பிடிச்சிட்டாரு. ஐயா பாருங்கள் எவ்வளோ நேக்காக வாயுவில் கை விட்டு சூப்பராக மீன் பிடிக்கிறார் பாருங்கள். இப்படி தான் மீன் பிடிக்கணும். அப்போ தான் தப்பவே தப்பாது. செதிலில் வந்து கையை விட்டுக்கணும். இப்படி தான் மீன் பிடிச்சி எடுத்துருக்கணும். நல்லா சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசு பெருசுலாம் இருக்குது இந்த ஏரியில். எல்லாம் 1/2 கிலோ சைஸ்லாம் இருக்குது. மாட்டணும், ரேராக தான் மாட்டோம். வலையில் நல்லா வலைலாம் விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வலை விட்டு வலையில் நல்லா பிடிப்பாங்க. ஐயா ஆல்ரெடி ஒரு 2 மீன் பிடிச்சதாக சிக்கன் பையில் இருக்குது. எல்லாமே சைஸாக தான் போடுறாரு. புழு போட்டு தான் பிடிக்கிறாரு நம்ம ஐயா. இந்த பக்கத்துலேயும் இன்னொருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்காரு நம்ம அண்ணன். இங்கே பாருங்கள், இவரும் கை துண்டி தான் வச்சு பிடிச்சிட்ருக்காரு. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிக்கிறதுக்கு நல்லா ஏற்ற இடம். ஸ்டார்னு நினைக்கிறேன். மிஸ் ஆகிடுச்சு போல். இந்த மாதிரி தூண்டி வச்சு தான் சூப்பராக பிடிக்கலாம் போல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஐயா பார்த்திங்கன்னா ஒரு மீன் அடிப்பார். அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் எப்படி செம்மையாக உள்ளே வலிச்சிட்டு போய்ட்டு வருது பாருங்க. மீடியமான ஜிலேபி இந்த மாதிரி கிடச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது மீன். லொக்கேஷன்லாம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக உட்காந்துனே மீனை துண்டி போட்டு அடிக்கலாம். எவ்வளோ சைஸாக இருக்குது பாருங்களேன். சைஸான ஜிலேபி இதுதான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஐயாவோட ஃபஸ்ட்டு மீன் நினைக்கிறேன். இப்போ தான் வந்தார். ஃபஸ்ட்டு மீன் வந்து அடிச்சிட்டாரு. சிக்கன் பையில் போட்டு வச்சுருக்காரு. சிக்கன் பையில் போட்டால் தான் கொஞ்சம் உயிரோடு இருக்கும், சாகாது. மாட்டுச்சா மிஸ் ஆயிடுச்சான்னு தெரியலையே. மிஸ் ஆயிடுச்சு போல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பையன் பார்த்திங்கன்னா புழு போட்டு தான் அடிக்கிறாரு. புழு, மாவு, இந்த மாதிரி சத்துணவு மாவுலாம் போட்டு பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்துணவு மாவு எடுத்து இங்கே இன்னொரு மீன் அடிச்சிட்டாரு ஐயா. செம்மையாக 2 மீன் கிடச்சிச்சு டப்புன்னு. சூப்பராக பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேட்டை தான் நினைக்கிறேன் இன்றைக்கி. இன்னும் காட்டுறேன். பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க பிடிச்சிட்ருக்காங்க. அவங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்க காட்டுறேன். அவங்க ஏரியை சுற்றி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் அடிச்சுட்டே இருக்காங்க. அடிச்சிருக்காரு. மாட்டிச்சா மிஸ் ஆகிடுச்சு போல். வந்து அழகாக உட்காந்து இடத்துலேருந்து எவ்வளோ லாங் அடிக்க பாருங்க. மிஸ் ஆகிடுச்சு போல். இந்த சின்ன சின்ன மீன் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த புறாக்காசி இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிட்டுங்க. பெரிய மீன் அதுக்கப்புறம் தான் வருதுங்க. இந்த புறாக்காசி, கெண்டை மீன், இதெல்லாம் நிறைய சின்ன சின்ன மீன் இருக்குது இந்த ஏரியில். மாவுலாம் போட்டிங்கன்னா டேங்க் கிளீனர் வந்து அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேங்க் கிளீனரே மாவு சாப்பிடும். சக்கை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா செம்ம லொக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இன்னொரு தம்பி பிடிச்சிட்ருக்காரு. இங்கே பாருங்கள், தம்பி மீன் போட்டு பிடிச்சின்னு இருக்காப்புல. தம்பிக்கு பார்த்திங்கன்னா நிறைய புறாக்காசி இதாக மாடிச்சு மாடி டென்ஷன் ஆகிட்டாப்புல. தம்பி தண்ணியில் இந்த வெள்ளை தூக்கி போட்டு இந்த புறாக்காசிலாம் இப்படி செம்மையாக எழுத்துட்டு போகுது. ஆனால் நிறைய புறாக்காசிங்க இருக்குது.
அடி அடி. Fishing. புறாக்கசி தம்பி தூக்கி போட்டாப்புல நம்ம தண்ணியில் தூட்டுவோம். நீ போட்டிங்கண்ணா வந்துச்சு போடணும். அதுதான் நான் வெயிலில் காய போட்டுருக்கீங்களா? அது அங்கே கிடையாதுடா. என்ன வெயிலில் காயிட்டோம் கஷ்டப்பட்டு போட்டு போயிருமா? அடி 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 அடி. Rahasia. சைஸான மீன் பாருங்க, வாட்டர் மீன் எப்படி இருக்கும். இந்த மாதிரி வாட்டர்களில் கட்டி போட்டிங்கன்னா மீன் வந்து மிஸ்ஸே ஆகாது, தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணுவாங்க. நல்லா சைஸான கேட்ஃபிஷ். எல்லா இதுக்கும் போகும் அந்த வீடியோ இது பண்ணால் நல்லா வளவளன்னு இருக்குது கேட்ஃபிஷ்ஷு. நாங்கள் சாப்பிட மாட்டோம், திரும்ப தண்ணிலே தான் விட்டுருவோம். விராலுக்கு போட்டது பார்த்தீங்கன்னா இது மாட்டிக்கிச்சு. மீன் என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 கிலோவுக்கு மேலே இருக்கும் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணா பிடிச்சிட்டாரு. ஓகேண்ணா. ஓகேவா? சாப்பிட்டியா? என்னதான் கேட்குறேன். போட்டு எடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்றைக்கி பிடிச்சிருக்க மீன் இதுதான். எவ்வளோ மீன் பாருங்கள். ஜிலேபி மீன், கேட்ஃபிஷ். கேட்ஃபிஷ் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கேனில் மாட்டினது. இது ஜிலேபி மீன் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் தூண்டியில் பிடிச்சிட்ருக்காரு. நல்லா சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேட்டை பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நல்லா ஏகப்பட்ட மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பேரி மீன் வச்சோம். நான் அன்னைக்கிட்டே கொடுத்துட்டோம். அவர் எடுத்துகிட்டு போகிறான்ட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.